இருக்குது. இது தீர்வு பண்ணி ஒரு சப் கலெக்டர் வந்து பார்த்து போகிறேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னத்துக்கு வந்து நான் டிச்சில் நடந்து போயிருக்கிறேங்க. இப்படி நடந்து போயிருக்கிறீங்க, நடந்து போயிருக்கிறேன். நீங்க நடந்து போங்க, நடக்கணும். குழந்தைங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க. வெளியில் சொன்னா வெக்க கேடுறா இவ்வளவு பேர் ஊர்ல அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாமே நாங்க இந்த டிச்சு நாங்க போடுறதுக்கு முன்னாடி சொல்றோம், இது போகாத தண்ணி 100% போகாதுன்னா அதுக்குமே போட்டு ஒரு பில்ல இன்ஜினியர் இது வரைக்கும் வந்து அங்க வந்து பேசவே மாட்டேங்கிறார். நாங்க கேட்ட இன்ஜினியர் வந்து வரவே மாட்டேங்கிறார். தண்ணி ஏறாதுன்னு சொல்லியே வந்து அதை போட்டு விட்டு போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சதே முறையா செஞ்சு தண்ணி போயிடுங்கன்னா நாங்க ஏப்பா இங்க வரோங்க. அந்த இன்ஜினியர் சொன்னாருங்க, என்னன்னு சொன்னாருன்னா இது போட்டு பேப்பரை தூக்கி விசாரிட்டாரு. யாரா இந்த எஸ்டிமேட் போட்டது, நான் போட்ட எஸ்டிமேட் வேற, நீங்க பண்ணது எஸ்டிமேட் வேற. ஆனா ஊருக்குள்ள போறதுக்கு எந்த வீட்டுக்கிட்ட ஒரு மோடாப்பு போட்டு தரல. இது எந்த ஊர்ல டிச்சு போட சொல்லியிருப்பாங்க? மோடா போட்டாலும் ஊருக்குள்ள மோடா போடாது எந்த டிச்சு போட சொல்லியிருப்பாங்க? எந்த அதிகாரி தான் எங்களுக்கு தெரியல. அவங்க பேரை போவாங்க. என்ன அநியாயம் பண்றாங்க ஒண்ணுமே புரியலங்க. அக்கிரம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லைங்க. ஒரு ஜனங்க காசு இல்லாதவங்களுக்கு 4 வீட்டு காசு கொடுத்தா கூட அந்த டிச்சு போடுற காசு 4 வீடு கட்டின்னு போடச்சிருப்பாங்க. 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை அந்த டிச்செல்லாம் போட்டு. இப்படி எல்லாம் தான் கவர்மெண்ட் காசு செலவு பண்றது. மக்கள் வரி பணத்தில் ஏற்றி விட்டு மக்கள் தலை மேல வைக்கிறது. இது வேற என்ன தெரியுது? இதுதான் நடக்குது.